தமிழ்நாட்டின் முன்னாள் பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு சமூக ஊடகங்கள் மூலமா மக்கள் முன்னாடி நேரலையில லைவா வந்துக்கிட்டு தான் புதுசா ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போறதாகவும் அதற்கு வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயர் சூட்டி கூடிய சீக்கிரம் நல்ல நல்ல அறிவாற்றல் கொண்ட இளைஞர்கள் கொண்ட ஒரு இயக்கமாய் தொடங்கி அடுத்த பொது தேர்தலை சந்திக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாரு. இதனால என்னவோ அண்ணாமலை அவர்கள் மேல அதிக பற்றும் பாசமும் கொண்ட பல இளைஞர்களும் பாஜக கட்சியை சார்ந்த தொண்டர்களும் முக்கிய நிர்வாகிகளும் நேற்றுக்கே வந்துக்கிட்டு அவருடைய இயக்கத்துல நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தற்போதைய பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது சில பேர் வந்துக்கிட்டு ஆசை வார்த்தை கூறி மூளை செலவை செய்து பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை வந்துக்கிட்டு இந்த மாதிரி அவருடைய இயக்கத்துல வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அண்ணாமலை இயக்கத்துல வந்துட்டு சேர வச்சுட்டாரு. ஆனா அங்க இருந்துகிட்டேவும் பிஜேபிலையும் நீங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றாரு. அப்படின்னா முடியாது, தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க பிஜேபில இருந்து அங்க போய் சேர்த்துட்டீங்க, திரும்ப வந்துருங்க நம்ம கட்சிக்கு, எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தற்போதைய பாஜகவோட தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு அறிக்கை தெரிவிச்சிருக்காரு. அது போக வந்துக்கிட்டு உலகத்திலேயே இந்தியாலேயே மிகப்பெரிய கட்சி வந்து பாஜக அழைக்கப்படக்கூடிய பிஜேபி, அந்த கட்சியை சார்ந்த தலைவரும் நம்முடைய பாரத பிரதமருமான மோடி மற்றும் அமித்ஷா அவர்களுடைய ஆசை பெற்று அன்போடும் பண்போடும் இந்த வி த லீடர்ஸ் அப்படிங்கிற கட்சியை வந்து இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறதா அண்ணாமலை அவர்கள் சொன்னாலும், இந்த கட்சி பிஜேபிங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்சி, திரும்ப வந்து சேர்ந்துருங்க அப்படிங்கிற விஷயத்தான் மையப்படுத்தி நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது போக எனக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. கடந்த ஜூன் 4ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு நான் வந்து விஷ் பண்ணேன், அவரு என்ற நேரத்தில் பேசினாரு. இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலையில வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு புது இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்குது சரியில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நயினார் நாகேந்திரன் வந்து அவருடைய அறிக்கையை தெரிவிச்சிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம், நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நல்ல உறவு வந்து தொடர்ந்து கொண்டு இருக்குமா, இல்ல இந்த வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்ச அண்ணாமலை அவர்களால் செயல்பாடுகளால் வந்துட்டு நயினார் நாகேந்திரன் அதிருப்தி அடைந்து அவங்க ரெண்டுத்துக்குள்ள வந்து மோதல் ஏற்படுமாங்கிற பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த தகவல் இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்றேன், மீண்டும் ஒரு தகவலுடன்.